நான் இது சீனி தான் செய்கிறேன். நீங்கள் அதை சர்க்கரை அப்படி விருப்பம் பண்ணாலும் அதையும் சேர்த்து கொள்ளலாம். கை வைக்கக்கூடிய சூடு வந்துட்டுது. நான் பிடிக்க போகிறேன். வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எள்ளை வச்சு எள்ளு உருண்டை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இலகுவாக செய்யக்கூடிய சத்தான சாப்பாடு. இதை அனைவரும் செய்யணுமென்றதுக்காக தான் நாங்கள் செய்து வைக்கிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படி காணொலிக்குள்ளே போகலாம். நான் இது வெள்ளி எள்ளு தான் எடுத்திருக்கிறேன். 3 சுண்டு எள்ளு நல்லபடியாக பிடிச்சி துப்புரவாக்கி எடுத்திருக்கிறேன். இதை நான் இப்போ கழுவி எடுக்க போகிறேன். இப்படி விளக்கின எல்லாம் கடையில் இருக்குது, வாங்கலாம். நான் முள்ளெல்லாம் தான் வாங்கினேன். விளக்கின எள்ளு கிடைக்கல, அப்போ இதாக வாங்கினேன். இப்போ விளக்கி எடுக்க போகிறேன். இது இந்த மேலால் மிதக்கிற எள்ளு இருக்குல்ல, அது கூடாது. இந்த சப்பி எள் இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் அதை அப்படியே வடிச்செடுக்க போகிறேன். நிறைய தண்ணியை ஊற்றிட்டு வடிச்செடுக்க போகிறேன். அப்படி இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல எள்ளு வெள்ளி எள்ளு. நான் இதை அரிச்செடுக்கப்புறம் இதுக்குள்ளே அடியில் மண் அதுகள் இருக்கும், அதுக்காக அரிக்க போகிறோம். இப்படி அரிச்செடுக்க போகிறோம். இது அரிக்கஞ்சட்டி என்று சொல்கிறது. இந்த கல்லுகள் அதுகளை அரிச்செடுக்கிறதுக்குரிய சட்டி தான் இது. இந்த நீத்துப்பட்டியில் வச்சு இங்கே தண்ணி படிஞ்சு வரும், அதுக்காக நான் நீத்துப்பட்டியில் வைக்கிறேன். இப்படி சாதுவா சட்டி ஆட்டிக்கணும். இப்படி எடுக்க அடியில் அந்த கல்லுகள் மண்ணுகள் அதுகள் இருந்தால் மதக்கணும். எனக்கு இப்போ இதில் இருந்து தண்ணி வடிஞ்சு வந்துட்டுது. நான் இந்த சட்டிக்கு மாற்றுறேன். மிச்சம் இருக்குது, அதையும் படிச்செடுக்கிறதுக்காக தான் இதுக்கு மாற்றினான். இந்த மண்ணும் அதுக்குள்ளே எள்ளுக்குள்ளே இருந்தது, அப்படியே வந்துட்டு அடியில் வந்துட்டுது. இதை நான் எடுக்கல, இது அப்படியே அங்கே ஊற்ற போகிறேன். எனக்கு சட்டி சூடாகிட்டுது. நான் எள்ளை வறுக்க போகிறேன். இப்போ எள்ளு வறுத்து தான் எள்ளுப்பா செய்கிறது. நான் இந்த கோதும் போகணும், அதோட வறுக்கவும் வேணும். ரெண்டுக்குமாய் ஒரே தினமையாக நான் வறுத்து கொள்ள போகிறேன். நாங்கள் எள்ளு பாகண்டா பச்சை எள்ளில் செய்யலாம். எள்ளு உருண்டைக்கு நாங்கள் வறுக்கத்தான் வேணும், அப்போ தான் ஒரு வாசம் வரும். கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும். டக்கண்டு எரிய பார்க்க முடியல, சின்னன் தானே. டக்கண்டு எரிஞ்சு வந்துடும். இப்போ கையெடுக்காமல் நாங்கள் வறுத்து கொண்டே இருக்கோம். எள்ளு சின்னாக்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும். எள்ளு உருண்டை செய்து வச்சால் எள்ளு நிறைய நாங்கள் எங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளணும். நிறைய சத்து இருக்குது. இந்த சின்னாக்கள் எல்லாம் நிறைய சாப்பிடணும். இப்படி இது இலகுவான முறையில் நாங்கள் செய்ய போகிறோம். நிறைய பொருள்களும் இல்லை. அப்போ நாங்கள் வீட்டிலேயே இதை செய்து சின்னாக்களுக்கு கொடுத்து கொள்ளலாம். இப்போ கடையில் வாங்கி நாங்கள் ஒரு ஸ்வீட்டாக கொடுக்குறதிலும் விட இதாக கொடுக்கலாம். எனக்கு இப்போ தான் எள்ளு நல்லா படித்து பரப்பட்டு வருது. சத்தம் பெய்யுது, நல்லா படிச்சு. எனக்கு இது பரப்பாட்டுது. நான் ராக்கி எடுக்க போகிறேன். நல்ல வாசமாக இருக்கும். வறுத்தெடுக்க கொஞ்சம் பொறுமை கொண்டு பெரிய பெரிய எள்ளா வரும். இது வறுக்காத எள்ளு, இனிதான் வறுக்க போகிறேன். இதுக்கும் பரப்பட்டு வந்துட்டுது. நான் இதையும் ராக்கி எடுக்க போகிறேன். நான் இதெல்லாம் வறுத்து நல்ல வடிவாக பிடிச்சி எடுத்துட்டேன். நல்ல வடிவாக இருக்கு. நல்ல 3 சுண்டு எள்ளு எடுத்தேன். நான் இப்போ 1.5 சுண்டு சீனி தான் நான் இதுக்கு பாகு காய்ச்சி எடுக்க போகிறேன். 1.5 சுண்டு சீனி சேர்க்கிறேன். அப்படியே தண்ணி ஒன்றும் இல்லை, தனியாக சீனியை தான் உருக்கி எடுக்க போகிறேன்.
இதை இப்படியே உருக்கி எடுக்க போகிறோம். எங்களுக்கு இதுக்கு தண்ணி விடணுமெண்டு இல்லை, எங்களுக்கு இப்படியே கிண்டி கொண்டிருக்க சீனி அப்படியே உருகி பானியாக வரும். எங்களுக்கு அதுக்குள்ளே போட்டு கிண்டினா அப்படியே பதம் பிழைக்காமல் வரும். சொட்டு தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. சீனி உருகி கொண்டு வருது. இப்போ உருக தொடங்கிட்டு உருகும். அப்படி உருகி தண்ணியாக வரும். அதை பார்த்தா இந்த அடியில் அப்படி உருகி தண்ணியாக வருது சீனி. இப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் கிண்டினோம்னா உருகி கொண்டு வந்துடும். இந்த சீனி உருகி உருகி தான் இப்படி வருது. இந்த கல்லாக வருதுன்ட்டு யோசிக்க வேணாம். அது அப்படியே தண்ணியாக வருமாங்க. நாங்கள் கிண்டி கொண்டிருக்க தண்ணியாக வரும். இங்கே பாருங்க, இப்போ தான் ஊற்றி கொண்டு போய்ட்டு இங்கே கலரும் மாறும். சீனி நல்ல வெள்ளையாக வரும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரும். நான் இந்த சீனியும் வெள்ளையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணுமென்றால் வாசத்துக்கு ஏலக்காய் சேர்க்கலாம், வேறு நெய் சேர்க்கலாம், அப்படி சேர்த்து கொள்ளலாம். விருப்பமான மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் இந்த சீனியையும் வெள்ளையும் வச்சு தான் செய்ய போகிறேன். சர்க்கரை அப்படி விருப்பம்னாலும் அதையும் சேர்த்து கொள்ளலாம். அதுலேயும் சேர்த்து செய்யலாம். நீங்கள் இப்படி உருகி நல்லா உருகி வரணும். இந்த கட்டி கொண்டும் இருக்கக்கூடாது. நல்ல தண்ணியாக வரணும் உருகி. அப்போ தான் நாங்கள் அப்படி வர நாங்கள் இனி கையெழுக்காமல் கிண்டி கொண்டிருக்கோம். இல்லை உருக தொடங்கிட்டு தானே நல்லா உருகி வர மட்டும் கிண்டாகும். நான் இந்த கரண்டி அழகுன்றேன். எனக்கு எள்ளு போட்டு கிண்ட லேசன்றதுக்காக தான் இந்த தட்டு கரண்டி அழகுன்றேன். எல்லாம் நல்லா கரண்டி வந்துட்டு பானியாக வந்துட்டுது. நான் இனி எள்ளை சேர்த்து கிண்டா போகிறேன். சேர்த்து கிண்டுவோம். இந்த டைம் சரியா அவதானமாக கிண்ட வேணும். மற்ற வேகமாயும் கிண்ட வேணும். எல்லா எள்ளிலையும் அந்த சீனிப்பானை உருகி பிடிக்க வேணும் எங்களுக்கு. எல்லாத்துலேயும் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்லா எல்லா எள்ளிலையும் எங்களுக்கு பானி பிடிக்கட்டும். அப்போ தான் எங்களுக்கு உருண்டை பிடிக்க சுகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் சேர்ந்துட்டது. நான் இதை ரக்க போகிறேன். இறக்கி நான் இன்னொரு தட்டுக்கு மாத்திரம். என்ற இதோட சூட்டோடு இருந்தால் கட்டி ஆகிடும். அதுக்காக நான் இந்த தட்டுக்கு மாத்துறேன். நல்ல சூட்டோடு கை வைக்கலாது. நான் கொஞ்சம் அந்த சூடு ஆற விட்டு எங்களை கை வைக்கக்கூடிய ஒரு பதத்தில் தான் ஊட்ட போகிறேன். இதை நீங்கள் வேணுமெண்டா தட்டில் பரவியும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் ஆக்கள் கூட இருந்தால் தான் பிடிக்கலாம். சுட பிடிக்க வேணும். கொஞ்சம் ஆயிலம் சூடு கை வைக்கலாத சூடு பிடிக்கலாதானே கொஞ்சம் கை வைக்கக்கூடிய சூடு இருக்க அமர்த்தி பிடிச்சா தான் இறுகி நிற்கும். சைட்டால் காஞ்சி கொண்டு வருது. காஞ்சி கொண்டு வருது. சூடு கொஞ்சம் கூட இருக்கு. அப்போ கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். விட்டு கொண்டிருந்தேன்டா இறுகிடும். பிடிக்கல. அது காஞ்சி தண்டா அப்புறம் பிடிக்கல. அதுக்காக கொஞ்சம் பெருசாயம் பிடிக்கிறேன். சுட பிடிக்கிறேன்.
நாங்கள் ஓரளவு இப்படி உருட்டி எடுத்துட்டா கொஞ்சம் மாற விட்டு அப்புறம் சேவ் பண்ணி எடுக்கலாம். இப்படி இப்படி எடுத்துட்டோம்டா சேவ் பண்ணி எடுக்கலாம். இங்கே இந்த மேல் பக்கம் இப்படி காஞ்சிட்டு பார்த்தீங்களா. இந்த பதமெல்லாம் பிழைக்காது. நாங்கள் தண்ணி விடாமல் சீனியை போட்டு மாட்டோம். எங்களுக்கு அந்த பதம் அப்படியே சீனி உருகி வார பதம் சரி, உருகி அப்படியே ஒரு சீனியும் இல்லாமல் வந்ததுண்டா அது பதம் சரி. அதுக்குள்ளே நாங்கள் போட்டோம்னா நல்ல ஒரு பதமாக வரும். உங்களுக்கு கஷ்டமே இல்லை. மூன்று சுண்டு எள்ளு எடுத்தனால் இந்த அளவு உருண்டையும் எனக்கு வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டையெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்தாச்சுது. நான் பார்த்தீங்கன்னா டியூஷனுக்கு போயிட்டு வர அம்மா தான் எல்லா எள்ளுருண்டையும் செஞ்சு எடுத்தவா. செஞ்சு எடுத்து ரெடியாக இருக்கு. நான் இப்போ டியூஷனால் வேறு இருண்டும் போச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ அப்படி இருக்குண்டு. இந்த வடிவாக சீனி பானையில் ருகி வந்துருக்கு எல்லாம். எள்ளுருண்டை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சீனி பானையும் அப்படி எள்ளும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல இனிப்பாயும் இருக்குது. அப்போ இது மாதிரியான இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா என்ன கடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல வடிவாக வரைய வருந்தான சீனி பானையில் ஆனால் சாப்பிட்னோன்னா நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.